2020 வேர்ல்டு கப் சூப்பர் 8 போட்டியில் நியூசிலாந்து மற்றும் இங்கிலாந்து. நியூசிலாந்து இது முக்கியமான போட்டியாகும். நியூசிலாந்து வெற்றி பெறும் பட்சத்தில் அரையிறுதிக்கு நுழையும். இங்கிலாந்து ஏற்கனவே அரையிறுதிக்கு குவாலிஃபை ஆகிவிட்டது. இந்த போட்டியில் டாஸ் வின் பண்ண நியூசிலாந்து கேப்டன் பேட்டிங்கை தேர்வு செய்தார். அதன்படி களமிறங்கிய நியூசிலாந்து அணி நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவருக்கு 159 ரன் அடித்து 7 விக்கெட் போயிடுச்சு. அதில் அதிகபட்சமாக பிலிப்ஸ் 39 ரன்னும், சிஃபர்ட் 35 ரன்னும், பின் ஆலன் 29 ரன்னும் அடித்தனர். இங்கிலாந்துடைய ஸ்பின் பவுலிங்கை சமாளிக்க முடியாமல் நியூசிலாந்து பேட்ஸ்மேன்கள்லாம் திணறினர். இங்கிலாந்து அதிகபட்சமாக விக்கெட் ஆதில் ரஷீத், ஜேக்ஸ் மற்றும் அகமது தலா 2 விக்கெட்டுகளை கைப்பற்றினர். நியூசிலாந்து அணி இறுதியில் 159 ரன்கள் அடித்தனர். 160 ரன்கள் அடித்த வெற்றியுடன் களம் இறங்கிய இங்கிலாந்து அணி ஆரம்பமே அதிர்ச்சி. சால்ட் மற்றும் பட்லர். சால்ட் முதல் ஓவரிலே என்ட்ரி வீசிய பந்தில் கீப்பரிடம் கேட்சி கொடுத்து அவுட்டாக, அடுத்த ஓவர் வீச வந்த ஃபர்குனர் பட்லரும் கீப்பர் கேட்சி கொடுத்து அவுட்டாக இங்கிலாந்து 2 ரன்னுக்கு 2 விக்கெட்டுகளை இழந்து தடுமாறிச்சு. அடுத்த களம் இறங்கிய புரூக் மற்றும் பெத்தல் இருவரும் ஒரு அற்புதமான இன்னிங்ஸை ஆடினர். ஹரி புரூக் 26 ரன்னும் பெத்தல் 21 ரன் எடுத்து அவுட்டாக, அடுத்து வந்த பேண்டன் 33 ரன் அடிக்க, அடுத்து வந்த சாம்கரன் 24 ரன் அடிக்க, இறுதியில் ஜேக்ஸ் மற்றும் அகமது அற்புதமான இன்னிங்ஸ் ஆட ஜேக்ஸ் 32 ரன்னும், அகமது 7 பந்தில் 19 ரன், அதில் 2 6 1 4. அந்த அடி தான் இங்கிலாந்துடைய வெற்றியை உறுதி செய்தது. இறுதியில் இங்கிலாந்து 19.3 ஓவரில் 160 ரன்கள் எடுத்து வெற்றி பெற்றது. நியூசிலாந்து அணி தோல்வி அடைந்தது. இந்த வெற்றி மூலம் இங்கிலாந்து புள்ளிப்பட்டியலில் முதலிடத்தில் உள்ளது. ஏற்கனவே குவாலிஃபை ஆகிட்டு அரையிறுதிக்கு. நியூசிலாந்து தோல்வினால் வேர்ல்டு கப் உடைய அரையிறுதி பாகிஸ்தானுடைய வெற்றியை பொறுத்து இருக்குது. நாளைக்கு நடக்கக்கூடிய மேட்சில் ஸ்ரீலங்கா மற்றும் பாகிஸ்தான் இருக்குது. பாகிஸ்தான் அதிக ரன் ரேட்டில் அடிக்கும் பட்சத்தில் பாகிஸ்தான் அரையிறுதி போகக்கூடிய வாய்ப்பு பிரகாசமாக இருக்கிறது என்பது இந்த மேட்சின் மூலமே தெரிகிறது. பாகிஸ்தான் கண்டிப்பாக ஒரு ஃபைட் கொடுக்கும் என்பது சந்தேகம் இல்லை. நியூசிலாந்து வெற்றி பெற்றிருந்தால் பாகிஸ்தான் இந்த 2020 வேர்ல்டு கப்பில் வெளியேறியிருக்கும். இங்கிலாந்து வெற்றினால் பாகிஸ்தானுக்கு இன்னும் வாய்ப்பு அதிகமாக இருக்கிறது. அதை போன்று இந்தியா வெஸ்ட் இண்டீஸ் அது ஒரு குவார்ட்டர் ஃபைனல் தான் சொல்லணும். யார் ஜெயிக்கிறவோ அவங்க தான் செமிஃபைனல் போகக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அந்த மேட்ச்சு கண்டிப்பாக ஒரு ஃபயரிங் மேட்சாக இருக்கும். வெஸ்ட் இண்டீஸும் நல்ல ஃபார்மில் இருக்குது. இந்தியாவும் நல்ல ஒரு கம்பேக் ஆடி வருகிறது. பொறுத்திருந்து பார்ப்போம் எந்த அணிகள் அரையிறுதிக்கு நுழையும் என்பதை. அதிகாரப்பூர்வமாக 2 அணிகள் அரையிறுதிக்கு நுழைந்து உள்ளது. சவுத் ஆப்பிரிக்கா மற்றும் இங்கிலாந்து. 2 அணிகள் எது என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம்.